ஹலோ பிரதர்ஸ், புதுசாக ட்ரெஸ் தரீங்களா? கொடுங்க. என்னண்ணா குடு. புது ட்ரெஸ்ஸு? டேய், புது ட்ரெஸ்லாம் வேண்டாம், நீ கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸே போட்டு வாங்க. எதுக்கு? அது ஃபர்ஸ்ட் நைட் வந்து இன்னைக்கு கேன்சல். அதான். கேன்சலா? ஆமா. வை 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 கேன்சல்? அது நீ குளிக்க போகும்போது நாங்க 2 பேரும் நீ சொன்ன விஷயத்தை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்டா. அது கொஞ்சம் கரெக்ட்னு தோணுச்சா, அதான் ஃபர்ஸ்ட் நைட்டை கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டோம் இல்லடா? ஆமா. அப்படியா? ஓ, ஆனா நான் குளிக்கும் போது நீங்க 2 பேரும் சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் சொன்னதான் கரெக்டனே பட்டுச்சு. அதனால கேன்சல்லாம் பண்ண வேணாம், நீங்க போய் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, போங்க. டேய் நகா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. வேணாண்டா. வேணும்டா பிரதர், நான் அப்படியே ஒரு மூட்ல அப்படியே ஃபார்ம் ஆயிட்டேன். சும்மா பொசு பொசுன்னு என்னால மூட்லாம் மாத்திக்க முடியாது பிரதர். ஆக்சுவலா வேதா கூட உளறிட்டேன். அத்த சொல்லு. நான் கூட 2 பேரும் அப்படியே நான் சொன்னதை கேட்டுதான் மாத்திட்டீங்கன்னு அப்படியே சில்லு. நானே இப்பதான் தெரியுது உண்மையான காரணம் என்னன்னு. நான் அப்பவே வேணாம் தானே சொன்னேன். நீங்க அப்பவே நீங்களும் வேணாம்னு சொல்லிருக்கலாம்ல. நீங்க தான் பண்ணியாகணும் வச்சாகணும்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வேணாம்னு சொன்னதுக்காக நீங்க இப்ப இதை கேன்சல் பண்ணிருக்கிறீங்க இல்ல? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வீட்டுல என் பேச்சோட அவங்க பேச்சு தான் ரெஸ்பெக்ட் அதிகம்னு அர்த்தம். இல்லடா, நீங்க யாருமே என்ன மதிக்கலன்னு அர்த்தம். இல்லடா, அப்படிதானே? டேய் நகா, நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணுன்ற அவசியமே எனக்கு இல்லை. இந்த பாருங்க பிரதர்ஸ், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கு முதலிரவு நடந்தே ஆகணும். இந்த பாருங்க, யாருக்காகவும் எதுக்காகவும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். போ, ரெடி பண்ணுங்க, போ. டேய், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. இந்த புரிஞ்சுக்கிற பிசினஸ்லாம் கிடையாது பிரதர். ஏற்பாடு பண்ண முடியுமா முடியாதா? அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? நீ வேண்டான்னு சொல்ற, அவர் வேணும்னு சொல்றாரு. இப்ப நீதான்க்கா முடிவு பண்ணணும். என்னக்கா எல்லாம் என்ன கேட்டா நடக்குது? என்னமோ பண்ணுங்க. அப்படின்னா ஏற்பாடு பண்ணி தொலைக்க சொல்றேன். நிஜமாவா? அண்ணியோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணே. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நாங்க உன் நல்லதுக்கு தானே சொல்றோம். ப்ளீஸ்ண்ணே, சொன்னா புரிஞ்சுக்கணும். நோ 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 எக்ஸ்பிளைன், நோ எக்ஸ்பிளைன். ஐ வாண்ட் ஃபர்ஸ்ட் நைட் இமிடியட்லி. டேய், ஓ, என்னன்னு கேட்டு வா, போ. இருமா, இப்பதான் பேசிட்டு இருக்கோம், எப்படியும் கேன்சல் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. இல்ல, அக்கா ஓகே சொல்லிட்டா. அக்கா ஓகே சொல்லிட்டாங்களா? என்ன திடீர்னு? அதெல்லாம் தெரியல, அக்கா ஓகே சொல்லிட்டா. நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி. Brother, why you are wasting the time, ma? Already late. You arrange the first night, ma. இருடா. Why you are maliping? இருடா. என்னடா சொன்ன? அண்ணி ஓகே சொல்லிட்டாங்களா? அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. ரொம்ப ஓவரா சவுண்ட் விடாத, ஏற்பாடு பண்ணி தொலைறோம். ஓ, அவங்க ஓகேன்னு சொல்லிட்டனால நீங்க 2 பேரும் இப்போ ஓகேன்னு சொல்றீங்களா? அக்கா, மாமா கிட்ட சொல்லிட்டேன். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டா நான் ஓகேன்னு சொல்லிடுவேனா?
முடியாது, முடியவே முடியாது. ஃபர்ஸ்ட் நைட்டை கேன்சல் பண்ணுங்க. என் ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தான் முடிவு பண்ணுவேன். போ, ஃபர்ஸ்ட் நைட்டு கேன்சல். திஸ் இஸ் மை முடிவு. டேய் நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ. பின்ன சும்மாவா? இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை நான் பண்ணிருக்கேன் தெரியுமா? அப்படிதான் பண்ணுவேன். ஏ யூ போத் பிரதர்ஸ் கெட் அவுட் டுகெதர், ஒன் பை ஒன் கோ. அண்ணா விடுண்ணே, அப்பா குருஜியை பார்க்க போயிருக்காருல, வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு பேசிக்கலாம். ஆனா போ. போடா போடா. பாவண்ண வேதாணி, இவன்ட்ட மாட்டிட்டு என்ன பாடுபட போறாங்களோ. ஏய் என்னடா அங்க சவுண்ட் விடுறீங்க? ஒண்ணும் இல்ல, அண்ணி ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னேன். வாங்கம்மா. குருஜி என்னப்பா சொன்னாரு? குருஜிக்கு இந்த கல்யாணம் நடக்கும்னு தெரிஞ்சிருக்குதுமா. நாங்க போனது எங்களை பார்த்து சந்தோஷமானு கேட்டாரு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஆச்சரியப்பட்டு போயிட்டோம். அப்புறம் நான் சொன்னேன், குருஜி நீங்க சொன்ன மாதிரியே கடைசியில நானும் பரமும் சம்மந்தி ஆயிட்டோம்னு. அதுதான் விதிப்பான்னாரு. குருஜி நாகராஜனும் வேதவல்லி சந்தோஷமா இருப்பாங்களான்னு கேட்டோம். அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே ஆண்டவன் அவங்களை இணைச்சிருக்கான்னு சொன்னாரு. அம்மா கல்பனா, அம்மா கல்பனா இங்க வாமா. ஒரு அப்பா ஒரு விஷயம் சொல்லுங்க. மாமா தட்டை அவகிட்ட கொடுமா. நீ குங்குமம் இட்டுக்கிட்டு சாமி முன்னால கொண்டு தட்ட வை. சரிங்க மாமா. வேதவல்லி, மாமா வர்ற வழியெல்லாம் உன்னை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை நாகராஜனுக்கு மனைவி ஆக்கினது ஏதோ பரமுக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை ஈடு கட்டுற மாதிரி இல்லம்மா. உன்னால மட்டும்தான் நாகராஜனை திருத்த முடியுங்கிற காரணம் தான். நீதாம்மா உன்னை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணணும். அவன் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பான். அடிக்கடி அவனோட நடவடிக்கை எல்லாம் உன்னை எரிச்சல் படுத்தலாம். அதுக்கெல்லாம் கோபப்படாம ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ற மாதிரி பொறுமையா அவனோட டீல் பண்ணி நீதாம்மா சரி பண்ணணும். உன்னால முடியும். குருஜி கிட்ட மத்த விஷயங்களை பத்தி பேசிட்டீங்களாப்பா? பேசணுமா. நாளைக்கே நாள் நல்லா இருக்கு, நீங்க இந்த விசேஷத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னாரு. காலையில கோயிலுக்கு போய் சாமிக்கு பூஜை அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த விசேஷத்தை வச்சுக்கன்னாரு. நல்லதுப்பா, எனக்கும் கோயிலுக்கு போகணும்னு ஆசையா இருந்தது. சரிம்மா, ஆமா. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிடுவோம். சரியா? டேய் என்னடா ரெண்டு பேரும் அர்ஜென்ட்டா மேல வான்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எதுக்காக வர சொன்னீங்க? எதுக்கு அவர் சொல்லுவேன்? இதுக்குதான் டச்சகா டச்சகா. ஆமா. ஐய டேய் என்னடா பண்ற? இன்னைக்கு என்னோட கல்யாணம் ஆன நாள். ஸோ இது வந்து ஆஃப்டர் மேரேஜ் பார்ட்டி. யாரும் எதுவும் பேசக்கூடாது. டேய் எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லடா, தயவு செஞ்சு விட்டுறா. ஆமாண்ணா, எனக்கும் இதெல்லாம் சுத்தமா பழக்கமே கிடையாது. சரி,
நான் சரக்கு அடிக்கிறேன், நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்கோ. டேய் நாம 3 பேரும் இப்படி ஒரு நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கிறத அப்பா பார்த்தாருன்னு வச்சுக்கோயே, அவ்வளவுதான்டா. யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் அவங்க ரூம்ல டயர்டா தூங்கிட்டு இருக்காங்க. சரி இது ஓபன் பண்ணா. டேய் என்னடா என்ன ஓபன் பண்ண சொல்ற? என் பொண்டாடிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது பேய் ஆட்டம் ஆடிடுவா, தெரிஞ்சுக்க. ஃபியர் ஆஃப் த ஒய்ஃபா? ஏய் சின்னவனே ஓபன் பண்றா. என்னண்ணா நீ என்ன போய் இதெல்லாம் ஓபன் பண்ண சொல்லிட்டு? என்னண்ணா என்னண்ணா? என் கண்ணை பார்த்து சொல்லு, சரக்கு அடிக்க மாட்டேன். ஏய் எவ்வளோ வருஷமா நான் சரக்கு அடிச்சுனுக்கிறேன், எனக்கே மூடி சுத்திக்கும், நீ அப்புறம் படகுன்னு அடிச்சு மடகுன்னு ஓப்பன் பண்ணிட்ட. அதுண்ணா உண்மையா சொல்றா, அடிப்பியா அடிக்க மாட்டியா? ஏய் அடப்பாவி, நீயுமா? அது ரெகுலர்லாம் கிடையாதுண்ணே. வாட்ச் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது. எப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்ப? அது டெய்லி பார்ப்பேன். அதுக்குன்னு டெய்லிலாம் அடிக்க மாட்டேனே. நிஜமா ப்ராமிஸ், நம்புங்கப்பா. நம்பிட்டேன். டேய் அப்பா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியும்ல? இல்லண்ணே அது வந்து அவர் நம்பிக்கை காப்பாற்றா நீ இருக்கல்ல, எங்களை அதில் இழுக்காத. நீ சொல்றா சொல்லும். அது அண்ணன் எடுறா. எடுங்க. நீ என்னத்துக்கு பார்த்துனுக்குற? கூல் ட்ரிங்க்ஸ் தானே, எடு. ஓ மேனஸ். நாகராஜ். நாகா சொல்லுண்ணா. டேய் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. பேசு. டேய் அப்பா மட்டும் இல்லடா, நானே இன்னைக்கு உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா? ஒரு குடும்பத்தையே காப்பாத்திருக்கடா. அண்ணன் தம்பிங்க 3 பேரும் இப்படி மீட்டிங் போட்டு நான் பார்த்ததே இல்லையே. அப்படின்னு முக்கியமான விஷயம் பேசுறாங்க. இன்னைக்கு நீ மட்டும் வேதவல்லிக்கு வாழ்க்கை கொடுக்காம இருந்திருந்தேனா கண்டிப்பா பரமு மாமா குடும்பத்துல யாரும் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்கடா. அப்பா சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த பாத்தியா? நீ நின்னுட்டடா, எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட. அப்படியா? ஆமா கரெக்ட். டேய் நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் உன்னை கையெடுத்து கும்பிட்டு எனக்கு மனசார நன்றி சொல்றேன்டா. நானும் கும்பிடுறேன். அதே நேரத்துல இந்த அண்ணன் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன், எனக்காக அதை நிறைவேற்றுவியா? வேதா ரொம்ப நல்லவடா. மெதுவா பேசினா அள்ளி கால விழுந்துட போகுது. என்னடா பண்ற? ஏய் வேதவல்லி ரொம்ப நல்லவடா, படிச்சவ, பண்பானவ, நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவ. வேதவல்லி உனக்கு கிடைச்சதுக்கு நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. டேய்
என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள், ப்ளீஸ் வேதவழியை சந்தோஷமா வச்சுக்கோடா. எந்த சூழ்நிலையிலையும் அவளை கைவிட்டாத. பாவண்டா அவளை வேண்டான்னு சொல்லிடாத ப்ளீஸ். நகா, டேய், வேதவழியை கண்கலங்காம வச்சுப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுடா. ஐயோ, இது நம்ம போச்சு. அவன் மணிகணேசனுக்குறான், இவன் வேதவழியை காப்பாத்துன்றான். சத்தியம் பண்ணுடா. ஐயோ, இந்த நேரத்துல யாருண்ணே உனக்கு ஃபோன் பண்ணுது? கல்பனாடா. ஐயோ, நான் மெதுவா தானே பேசினேன், எப்படி அவங்க காலில் விழுந்துச்சு? கத்தாதரா ப்ளீஸ்டா, ப்ளீஸ். அண்ணே, ஒருவேளை காத்துல மோப்பம் பிடிச்சி ஒட்டு கேட்டுருப்பாங்களோ? ஐயோ, நான் கிளம்புறேன். தாராளமா போன. அண்ணி கூப்பிட்டா நீ உடனே போகணும், அதான் உனக்கு நல்லது. போ. சரிடா, பாய்டா. ஓகேண்ணா, நானும் கிளம்புறேன். பாய், குட் நைட். பாய். யப்பா, எஸ்கேப். வேதவழிக்கு வாழ்க்கை கொடுக்குதா? பேச்சுக்கே இடம் கிடையாது. வேதவழி ரொம்ப நல்லவடா. எந்த சூழ்நிலையிலையும் அவளை கைவிட்டுறாத. வேதவழியை கண்கலங்காம வச்சுப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுடா. என்ன மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு கோவமா உட்காந்துட்டு இருக்க? ஆமாமா, நான் கோவப்படுற மாதிரி என்ன நடந்துச்சு? எல்லாம் நீங்க சந்தோஷப்படுற மாதிரி தானே நடந்துச்சு. எனக்கு எதுக்கு கோவம் வரணும்? அப்படித்தானே? எப்படி கோவம் வராம இருக்கும்? நீங்க வேதவழி மேல பாசம் வச்சிருந்தீங்க, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஏன் கனவுல கணவன் மனைவியா கூட வாழ்ந்திருப்பீங்க. ஏய், உங்க தம்பி வேதவழியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு. எப்படியோ வேதவழி இந்த வீட்டுக்கு வரணுங்கிற ஆசை நிறைவேறிடுச்சு. ஏய், வேதவழியை நாகராஜ் கல்யாணம் பண்ணணுங்கிறது கடவுளோட ஆசை, அது விதி. அதே மாதிரி நான் உங்களோட மனைவியா வரணுங்கிறது தான் கடவுளோட ஆசை. யாரோ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ போக இருந்தவள எல்லாரும் கூட்டிட்டு வந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கீங்களா? இதுல கடவுளோட ஆசைன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், நாகராஜ் அப்படி என்ன சாதனை பண்ணிட்டான்? குடும்பமே சேர்ந்து அவனை தாங்கன்னு தாங்குறீங்க. ஒரு வீணா போனவன் ஒரு ராசி இல்லாதவள கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவ்வளவுதான். கடனை தீக்குறாங்களாம், காசு கொடுப்பாங்களாம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். வேதவழி கண்ணுல கண்ணீர் வந்துடக்கூடாது, அவளுக்காக என்ன வேணாலும் செய்வாராம். அப்போ நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? எவ்வளவு கேவலமான புத்தி உனக்கு. ஆமா 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 ஆமா, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் அப்படியே நல்ல புத்தி தாண்டமாடுது. ஒட்டு கேட்டதை மட்டும் நான் சொல்லல, உள்ள இருக்கிறதையும் தான் நான் சொல்றேன். ஆசைப்பட்டவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கன்ற சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறீங்க. வேதவழிக்கு கல்யாணம் நின்னு போய் அவளுக்கு நாகராஜ் மூலமா ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். அது உனக்கு பொறுக்கலையா? ஆமா, அவ இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல, பயமா இருக்கு. உங்க தம்பி ஒரு குடிகாரன், அவளால அவன் கூட சந்தோஷமா வாழவே முடியாது. அவ அழுதானா உங்க மனசு தாங்காதே. அப்புறம் ஆறுதல், அனுதாபம், அணைப்பு, அப்புறம் நீங்களும் அவளும் வேற மாதிரி ஏதாவது. வாய் மூடு. உன் புத்தி இப்படிதான் யோசிக்குமா? நல்ல எண்ணமே வராதா உனக்கு? தப்பு பண்ணது நீங்க, என்ன குறை சொல்றீங்க? அப்படிதான் சொல்லுவீங்க, ஏன்னா நான் சொல்றதுதான் உண்மை. நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க, அவகிட்ட இருந்து நீங்க விலகிதான் இருக்கணும். அவ மேல அக்கறை காமிக்கிறதுக்கு அவ புருஷன் இருக்கான். இத பார், இதெல்லாம் நீ சொல்லி நான் புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் சொல்லலைங்க, எச்சரிக்கிறேன். விட்ட குறை தொட்ட குறைன்னு காதல தொடரணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் பேய் ஆட்டம் ஆடிடுவேன். இனிமே 24 மணி நேரமும் என் கண்ணு உங்களையே நோட்டு விட்டுட்டு இருக்கோம். எப்பவாச்சும் எனக்கு சந்தேகம் வந்துச்சு, வீடு 2 ஆயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்பனா, நீ லிமிட்ட மீறி போயிட்டு இருக்க. அதேதான் நானும் சொல்றேன். வேதவழி கிட்ட நீங்க லிமிட்டோட நடந்துக்கணும். அத மீறி ஏதாவது நடந்துச்சு,
அப்புறம் நான் நானாவே இருக்க மாட்டேன்